நேயர்களே, ஜோதி ரீதியாக பெண் குழந்தை யோகமானது யாருக்கு இருக்கும், பெண் குழந்தைகள் மூலமாக யாருக்கு ஒரு வளமான பலன்கள் உண்டாகும் என பார்க்கின்ற பொழுது, ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 5ஆம் இடம் என்பது குழந்தை பாக்கியத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும். குழந்தைகளுக்கு காரகன் சொல்லக்கூடிய கிரகமானது குரு பகவான் ஆவார். அதனால ஒரு ஜாதகத்துல பார்த்தீங்கன்றால் 5ஆம் வீட்டு அதிபதியும் குருவும் ஒரு ஜாதகத்துல, எந்த ஒரு ஜாதகத்துல பெண் கிரகன் சொல்லக்கூடிய சந்திரன் சுக்கிரன் தொடர்போடு இருக்கின்ற பொழுது அவங்களுக்கு பார்த்தீங்கன்றால் பெண் குழந்தை யோகமானது உண்டாகும். 5ல் சந்திரன் அமைய பெற்றாலோ 5ல் சுக்கிரன் அமைய பெற்றாலோ, குரு சந்திரன் சுக்கிரன் சேர்க்கப்பட்டிருந்தாலோ அவங்களுக்கு பெண் குழந்தை யோகமானது ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்றால் 5ஆம் அதிபதி போய் சுக்கிரனோட வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபம் துலாத்தில் இருந்தாலோ, சந்திரனோட வீடுன்னு சொல்லக்கூடிய கடகராசியில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு பெண் குழந்தை யோகமானது ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக குரு சந்திரன நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ரோகிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரத்தில் இருந்தாலும், சுக்கிரன நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பரணி, பூரம், பூராடத்தில் இருந்தாலும், சுக்கிரன் சந்திரன் கிரக பார்வையோடு உங்களுக்கு குரு இருக்கின்ற பொழுதும், சந்திரனுக்கு 5ஆம் வீட்டில் சுக்கிரன் அமைகின்ற பொழுதும், இந்த மாதிரி அமைப்புகள் பொதுவாக அதே மாதிரி சுக்கிரன் உங்களுக்கு குரு சேர்க்க பெறுகின்ற பொழுதும் பெண் குழந்தை யோகமானது உண்டாகும். இப்படிப்பட்ட நிலையில சூரியன், செவ்வாய் போன்ற கிரகங்கள் பலகீனமாக இருக்கின்ற போது அவங்களுக்கு பெண் குழந்தை யோகத்துக்கான வாய்ப்புகள் பலமாக இருக்கும். அதுபோல சுக்கிரன் சந்திரன் உங்க ஜாதகத்தில், ஒரு ஜாதகத்தில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான நிலையில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்து அந்த கிரகத்துக்கு 5ஆம் வீட்டோட தொடர்போடு இருக்கின்ற பொழுது, சந்திரனுக்கு 5ஆம் வீட்டோட தொடர்போடு இருக்கின்ற பொழுது, கல்யாணத்துக்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் நடக்கிறது ஒரு பெண் கிரகங்களுடைய தசாபுத்தின்னு சொல்லக்கூடிய சுக்கிர திசையோ சந்திர திசையோ நடந்தாலோ, சுக்கிர புத்தியோ, கல்யாணம் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு சுக்கிர புத்தி நடக்குதுன்னா, ஒரு 3 வருஷம் சுக்கிர புத்தி நடக்குதுன்னா, அந்த நேரத்தில் அவங்களுக்கு பெண் குழந்தைக்கான ஒரு வாய்ப்புகள் பொதுவாக ஏற்படும். சுக்கிரன் சந்திரன் பலமாக இருக்கின்ற பொழுது குருவின் ஆதிக்கம் என்பது சுக்கிரன் சந்திரனுடைய தொடர்போடு இருக்கின்ற பொழுது பெண் குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டாகும். அதுபோல எந்த ஒரு ஜாதகத்தில் சந்திரன் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் ஒரு சுபகிரக சேர்க்கையோடு பெறுகின்ற பொழுது பெண் வாரிசு ஏற்பட்டு அதன் மூலமாக ஆதாயங்கள் அடையக்கூடிய யோகங்களானது